ஃப்ரெண்ட்ஸ், தமிழக ரயில்வே துறையில தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்ல தான் வந்து உங்களுக்கு இருக்க போது. எக்ஸாம் இல்லாம உங்களோட மார்க்க வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 7த் ஏப்ரல்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு ஐஆர்சிடிசிலேருந்து பாருங்க உங்களுக்கு சதர்ன் ஜோன்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர் அண்ட் புரோகிராமிங் அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொக்யூர்மென்ட், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்ல ஹெச்ஆர் கேட்டகரி, சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங் அசோசியேட் ட்ரெய்னிங், ஐடி சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிக்குலாம் போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்க காப்பா கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா வந்து 10th முடிச்சுட்டு நீங்க ஐடில வந்து அந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல வந்து நீங்க சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொக்யூர்மென்ட்க்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா இதுல கேட்டரிங் டிபார்ட்மென்ட்ல வருது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிராஜுவேட் டிகிரில வந்து பாருங்க பர்சூயிங் இன் காமர்ஸ் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படினா சிஏ, இன்டர், அதுக்கெல்லாம் சப்ளை செயின் இந்த மாரி நீங்க முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மென்ட்ல வருது. இது வந்து நீங்க கிராஜுவேட் டிகிரி வந்து பாருங்க எனி டிசிப்ளின்ல முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர்ல வந்து இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பாருங்க நீங்க கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்குலாம் வந்து நீங்க கிராஜுவேட்ல வந்து பர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்குலாம் வந்து பாருங்க கிராஜுவேட்ல வந்து பர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐடி சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்குலாம் எனி டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாருங்க மொத்தமா வந்து 25 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்ல தான் வந்து எடுக்குறாங்க. உங்களுக்கு 1 இயர் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங்குமே வந்து இருக்கும். ஸோ இந்த அப்ரண்டிஸ்னால நீங்க அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. நிறைய நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாரி உங்களுக்கு வந்து ரயில்வே தரப்புல இருந்து வரக்கூடிய ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அப்ரண்டிஸ் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடுலாம் வந்து இருக்கும். ஏஜ் பொறுத்தவரைக்கும் பாருங்க மினிமம் 15 மேக்ஸிமம் 24 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தாலும் உங்களுக்கு பிடபிள்யூடி உங்களுக்குலாம் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இங்க தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்க போது. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து பாருங்க. இதுதான் இந்த லிங்க்ல போய் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்லாம் கிடையாது. உங்களோட மார்க்க வச்சு தான் பேஸ்ட் ஆன் மெரிட் செலக்ஷன் தான். உங்களோட மார்க்க வச்சு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. தேர் வில் பி நோ ரிட்டன் டெஸ்ட்னே சொல்லியிருக்காங்க. வைவா அந்த மாரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மெரிட் செலக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் நீங்க வந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 7th ஏப்ரல்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நான் வெரிஃபிகேஷன் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து டென்டேட்டிவா உங்களுக்கு வந்து மெயில் மூலியமா தான் உங்களுக்கு நான் இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க உங்களுக்கு ட்ரெய்னிங் பீரியட் அப்போ உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து தருவாங்க. ட்ரெய்னிங் இதுக்கு ஸ்டைஃபன பொறுத்தவரைக்கும் கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்களுக்குலாம் வந்து 9000 இருக்கும். டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்குலாம் வந்து பாருங்க 8000. ஸோ அதுக்கப்புறம் டெக்னீஷியன்லேயே வந்து உங்களுக்கு வெக்கேஷனல் இதில நீங்க அப்ரண்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு 7000. ஸோ அதாவது நேஷனல் ஸ்டேட் சர்டிஃபிகேட்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா ரூ. 7700 வந்து உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். அதாவது ஸ்டைஃபனா இருக்கும். 12th முடிச்சவங்களுக்கு வந்து 7000, 10th முடிச்சவங்களுக்கு 6000, ஸோ 5th to 9th முடிச்சவங்களுக்கு 5000 இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் apprenticeshipindia.gov.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க குடுக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க வந்து இதில அட்டாச் பண்ற மாரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா நீங்க இந்த ஃபைல் சைஸ் படி நீங்க வந்து இதில அட்டாச் பண்ணிக்கோங்க. இதில இம்பார்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு. அத நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.